Hello students, I am Farooq. Today we are going to discuss book back 1 mark questions. Make a note of this session. It will be helpful to you guys. Okay, with this class our first lesson gets over. In our exercise problems we can discuss later, and I will give you some important interior questions in PDF format. Download it and learn these questions thoroughly along with our book back question and answer. Okay, let's start our class. Okay, start with our question number 1. Take your textbook on your hand. Okay, see the question. Two identical point charges of magnitude minus q and plus q. Okay, diagram இங்கே வந்து plus q minus q மட்டும் கொடுத்துருக்காங்க. Are fixed as shown in the figure below. படத்தில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. A third charge எங்கே இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is at point P, midpoint of AB, midpoint of minus q and plus q இடையில இருக்கக்கூடிய இதில் இருக்குது. ஓகே, இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, இந்த பிங்கிற பாயிண்டில் ப்ளஸ் கியூங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த தேர்ட் சார்ஜை மூவ் பண்ணணும். எங்கே, அட் பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜை மூவ் பண்ணுறோம். இந்த ரெட் கலர் லைனில் கொடுத்துருக்கூடிய டைரெக்ஷனில் A1 A2 ஆர் B1 B2ங்கிற இந்த டைரெக்ஷனில் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் டைரெக்ஷனில் மூவ் பண்ணும் பொழுது இந்த ப்ளஸ் கியூங்கிற சார்ஜ் ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ அது எந்த டைரெக்ஷனில் நம்ம மூவ் பண்ணணும்னா இந்த ப்ளஸ் கியூவோட வேல்யூ ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தட்ஸ் கொஸ்டின். ஓகே ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஆப்ஷன். இப்போ எந்தெந்த டைரெக்ஷனுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தட் இஸ் A1 அண்ட் A2. A1 அண்ட் A2ங்கிற டைரெக்ஷனில், தட் மீன்ஸ் ஹரிசாண்டல் லைனில் மூவ் பண்ணலாம் ப்ளஸ் கியூங்கிற சார்ஜை. செகண்ட் என்ன சொல்கிறான், B1 அண்ட் B2 வெர்டிக்கல் லைனில் மூவ் பண்ணலாம். இப்போ போத் டைரெக்ஷன் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்லேயும் மூவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணாலும் ஸ்டேபிளாக இருக்காது, நோ ஸ்டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சார்ஜை மூவ் பண்ணுறோம். அப்போ மூவ் பண்ணுறோம்னா அது என்ன மீனிங் சார், ஒர்க் ஹேஸ் டு பி டன் ஹியர். ஒரு ஒர்க்கு வந்து இங்கே டன் பண்ணுறோம். அப்போ நார்மலாக ஒர்க் டன் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ சார்ஜ் இருக்குது, அப்போ ஒரு ஒர்க் டன் நடக்குது அப்படின்னா அது ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜை நம்ம மூவ் பண்ணுறோம். அப்போ ஒர்க்குக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் தட் இஸ் W is equal to Q into V. QV. W is equal to V into Q or Q into V. ஓகே, இப்போ see the diagram. See the two charges. One is the left side, that is minus Q, and another one is a plus Q. அப்போ it's like a charge combination like a consist of dipole. அப்போ இது என்ன வாங்கியிருக்குங்க, ஒரு டைப்போலாக பிஹேவ் பண்ணுது. அப்போ டைப்போல்னாவே நம்ம என்ன V கண்டுபிடிக்கணும்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைப்போலுக்கான ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் டன் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா Q தெரியுது, V தெரியாது. ஸோ வி ஃபைண்ட் ஃபஸ்ட்டு V வேல்யூ யூஸிங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைப்போல். அந்த கேஸ் தான். பிகாஸ் ஏன் சார் டைப்போலை சூஸ் பண்ணுறோம், பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, வேறு எல்லாமே ஏன் சார் நம்ம டைப்போலை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டட் ஃப்ரம் minus Q to plus Q. ஓகே, அதனால் டைப்போலை சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ டைப்போல் சூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ ஆங்கிள் இருக்குது. ஏன்னா ஃபார்முலா we know that. see the solution ஆங்கிள் அப்புறம் பார்ப்போம். ஸோ see the solution, that is the electrostatic potential due to electric dipole, that is V is equal to 1 by 4 pi epsilon naught P cos theta by R square. This is the magnitude. ஓகே, அதுக்கு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக் டு த டயக்ராம். the angle between இப்போ பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய Qக்கும் இப்போ A2க்கும் பார்த்தீங்கன்னா செட்டின் ஆங்கிள் வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ A1 A2ங்கிற இந்த டைரெக்ஷனுக்கு ஆங்கிள் எடுத்திங்கன்னா தட் இஸ் 180 டிகிரி வந்துடும். அப்போ காஸ் 180 கொண்டு இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா சம் வேல்யூ வில் பி கிவன். அப்போ பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகுது, ஒர்க் டன் என்ன ஆகுது, ஒரு வேலை நடக்குதுன்னு அர்த்தம். பட் இங்கே என்ன சொல்கிறான், அந்த சார்ஜ் ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ நீ மூவ் பண்ணாலும் ஒர்க் டன்னோட வேல்யூ 0ன்னு வரணும். அப்போ என்ன அது என்ன அர்த்தம், அங்கேயே ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் see the B1 and B2, the angle between B1 and B2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is 90 டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் B1 to Q பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, அதே மாதிரி B2க்கு எடுத்திங்கன்னா 90 டிகிரி வரும். ஸோ the angle between B1 and B2 is 90 டிகிரி. அதான் சொல்யூஷனில் ஃபஸ்ட் லைனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, see the solution.
the angle between B1 and B2 is 90 degree. At the same time A1 and A2 எடுத்திங்கன்னா 180 degree வந்துடும். ஸோ அப்போ 90 degree. We know that cos 90 ரீப்ளேஸ் பண்ணுங்கள் 0. அப்போ ஒர்க் டன் அப்போ என்ன ஆகுதுங்க 0 ஆயிரும். அப்போ Q என்ன ஆயிடுது ஸ்டேபிளாக இருக்கும். எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணும் பொழுது B1 and B2ங்கிற டைரெக்ஷனில். ஓகே, ஜஸ்ட் இது அப்படி நீங்கள் உங்கள் சைடில் டெக்ஸ்ட் புக்கில் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, see the next question. Question number 2. Which charge configuration produced uniform electric field? ஒரு 4 type of charges configuration கொடுத்துருக்காங்க. எது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு see the option A, that is point charge. அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும். எப்படி இருக்கலாம், பாசிட்டிவ் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகலாம் அல்லது இன்ஃபினிட்டி போகலாம். ஸோ அப்போ இது யூனிஃபார்மாக நான் யூனிஃபார்மாங்கிறத நம்ம டைரெக்ஷன் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், இன்ஃபினிட் யூனிஃபார்ம் லைன் சார்ஜஸ். அப்போ ஒரே ஒரு சிங்கிள் லைன் இன்ஃபினிட் லைனில் போகிறது, ஒரு சிங்கிள் லைன் சப்போஸ் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது அப்படின்னா என்னாகும், ஸ்கிப் பண்ணி போகலாம் அல்லது பேக் திருப்பி வந்துடலாம், அல்லது என்னாகும் அப்படி ஜம்ப் ஆகி போகலாம். ஸோ யூனிஃபார்ம் லைன் சார்ஜஸ் சூட் ஆகாது. see the option D, சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல். இன்சைடில் சார்ஜோட வேல்யூ 0, ஸ்பெரிக்கல் செல்லில் ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆயிரும். ஸோ செல் சூஸ் பண்ண முடியாது, ஆன் த சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்லி ஆப்ஷன் சி. எது சார், யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும். எப்படி சார் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லாவில் செகண்ட் அப்ளிகேஷனை பாருங்கள். அதில் என்ன, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 பேரலல் பிளேட் எடுத்துக்கிறோம், அதுக்கு இடையில் பெட்டியூனில் பார்த்திங்கன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதிலேருந்து நம்ம சொல்லலாம். ஓகே, we see the next one. Already it's your homework. I think many students are completed. Okay, at the same concept. Properties of lines of force, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வச்சு தான் இந்த தேர்ட் கொஸ்டின் இருக்குது. இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சார்ஜ் Q1 by Q2, மேக்னிடியூட் ஆஃப் Q1 Q2 கொடுத்துருக்காங்க ஃபார் த ஃபாலோயிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு எண்ட்லேருந்து இப்போ முதல் ஹவு many நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து வெளியில் வருது அப்படிங்கிறது இங்கே பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Q1ங்கிற இந்த பாயிண்டில் நம்ம பார்க்கும் பொழுது 11 ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வெளியில் வரும். ஜஸ்ட் யூ கவுண்ட் இட். நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணி பாருங்கள். அதே Q2வில் பார்த்தீங்கன்னா 25 லைன்ஸ் வந்து Q2 விட்டு வெளியில் வரும். ஓகே, அப்போ இதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ Q1 Q2ஓட ரேஷியோ என்னன்னு கேட்டாங்கன்னா, அப்போ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸையும் Qவையும் நம்ம எப்படி சார் ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ அதான் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்டரிங் Q1 பை நம்பர் ஆஃப் லைன்ஸ் லீவிங், தட் இஸ் Q2. ஏன் சார் இப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த லைன்ஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Q. ஸோ அதை வச்சு தான் இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் த கொஸ்டின் நம்பர் 3. see the question number 4. it's also easiest one. A electric dipole is placed at alignment of angle 30 degree with electric field is 2 into 10 power 5 Newton Coulomb inverse. An electric dipole is placed at an alignment on angle 30 degree. 30 டிகிரி ஆங்கிளில் எலக்ட்ரிக் டைப்போலை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். எங்கே சார், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 2 into 10 power 5 Newton Coulomb inverse. ஓகே, இது எதை சார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ஒரு டைப்போலை ப்ளேஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறது தெரியும். அந்த டார்க்கோட மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 8 Newton meter. ஓகே, கொடுத்துட்டு இப்போ என்ன சார் கொஸ்டின், ஹியர் டு ஃபைண்ட் த சார்ஜ் ஆன் த டைப்போல். சார்ஜ் ஆன் த டைப்போல் of its dipole length, that is 2a is 1 centimeter. Okay, we know that mathematical formula for torque in electric dipole, uniform electric dipole torqueக்கான expression தெரியும். It's a magnitude value, that is tau is equal to p sin theta. in the vector form tau vector is equal to p cross e. Okay,
இப்போ இந்த பிங்கிற இடத்துல தான் க்யூங்கிறத கண்டுபிடிக்க முடியும். வாட் இஸ் பி? டைபோல் மூமெண்ட். அதோட டைபோல் மூமெண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் 2AQ. அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். E sin தீட்டா இருக்குது. இப்போ எல்லாமே இதில் நோன் வேல்யூ. 2Aவோட வேல்யூ கொடுத்துட்டான், E கொடுத்துருக்காங்க, தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம Q தான் வேணும். Q அப்படி லெஃப்ட் சைடு ரைட் சைடு வச்சுட்டு ரிமைனிங் டைம் அப்படி கொண்டு போய் டிவிஷன் பண்ணிங்கன்னா, டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும்னா we get the answer that is 8 × 10⁻³ கூலும். that will be 8 milli கூலும் அப்படின்னு நம்ம இங்கே போட்டுட்ருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, இந்த 1 மார்க்லாம் நம்ம கேட்கலாம், ஆங்கிளை மாற்றி கேட்கலாம், வேறு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின்லேயும் இந்த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம். சப்போஸ் ஒரு 1 மார்க்கு கொஞ்சம் ட்விஸ்டட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா இந்த Q1 to Q1 Q2 வரக்கூடிய அந்த எமினேட்டிங் ஆகக்கூடிய ஃபீல்டு லைன்ஸோட நம்பர் ஆஃப் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். இந்த ஆப்ஷனில் ரிலேட்டடாக வர்ற மாதிரியே கேட்கலாம். ஸோ கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு தான் அட்டன் பண்ணணும். ஓகே ஓகே see the fifth 1 mark. 4 Gaussian surfaces are given below, that is A, B, C, D. 4 Gaussian surface கொடுத்துட்டாங்க. To find the rank of the electric flux through the each Gaussian surface in increasing order. increasing orderல அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஏங்கிறதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு Gaussian surface தான். B also the Gaussian surface, C and D. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு Gaussian சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணணும். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ். ஹவு இட் இஸ் பாசிபிள்? பிகாஸ் Gauss law, that is pi is equal to net charge divided by epsilon naught. 1/ε0ங்கிறது கான்ஸ்டன்ட்னு வச்சுக்குவோம். அப்போ க்யூக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்குள்ளேயும் நெட் சார்ஜ் என்னென்னு கண்டுபிடிச்சி எது லீஸ்ட்டாக இருக்கோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் வித் ஏங்கிற சர்ஃபேஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ஏக்குள்ளே இருக்கக்கூடிய நெட் சார்ஜ், அப்போ ஏக்குள்ளே தான் என்ன இருக்குங்க, பிசிடி 3மே உள்ளே இருக்குது. வென் டயக்ராம் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ வாட் இஸ் த Gaussian சர்ஃபேஸ் பியில் இருக்கக்கூடிய நெட் சார்ஜ் 2Q. அப்போ சியில் இருக்கிறது எங்கே இருக்குது? அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் Q இருக்குது. அப்போ 2Q + Q 2 ஆட் பண்ணுங்கள், 3Q மாறும். அது ஒரு Qவில் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 3Q - Q 2Q. அதான் சொல்யூஷன் இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஏக்குள்ளே இருக்கக்கூடிய நெட் சார்ஜ் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பிக்குள்ளே பாருங்கள், 2Q இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு -Qவும் உள்ள பிக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ 2Q - Q Q. அட் த சேம் டைம் சியில் +Q and -Q 0. டியில் ஒரே ஒரு -Q தான் இருக்குது. அப்போ இருக்கிறதுலே கம்மி எதுனா D. அதுக்கடுத்தது C -Q, அதுக்கடுத்து 0, அதுக்கடுத்து +Q, அப்புறம் 2Q. அப்போ அப்படி நம்ம இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு D, செகண்ட் C, தேர்டு B, ஃபோர்த்து A. ஸோ அந்த ஆர்டரில் ஆன்சர் இருக்கும். தட் இஸ் ஆப்ஷன் D. ஓகே, இட்ஸ் a easiest one. This question is easiest one. Okay, we see the next one. Okay, see the next question. That is the total electric flux for the following closed surface which is kept inside the water. Total electric flux என்னன்னு கேட்குறாங்க. இந்த closed surfaceக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மூட்டை ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே தெரியுது. நெட் சார்ஜ் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படி என்னன்னு கேட்குறான். பட் இங்கே ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா விச் இஸ் கெப்ட் இன்சைட் த வாட்டர். இந்த டோட்டலாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்த அந்த பண்டலை எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, இன்சைட் த வாட்டர். ஓகே, அப்போ வி ஃபைண்ட் தட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், வி நோ த ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், தட் இஸ் pi = ஹியர் நெட் சார்ஜ் கொடுத்துருக்கறனால இப்போ சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், தட் இஸ் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டர் டாட் dA வெக்டர் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் ஹியர் யூஸிங் நெட் சார்ஜ் கொடுத்துருக்கான். அப்போ வி ஆர் யூஸிங் காஸ் லாவை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே மீடியம் வில் பி சேஞ்ச், தட் இஸ் வாட்டர் மீடியம். ஓகே, வாட்டர் மீடியம். ஸோ அப்போ மீடியம் சேஞ்ச் ஆகும் பொழுது ஃபார்முலா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ see the formula, that is pi = Q/ε0. pi = Q/ε0. ஓகே,
அப்போ நமக்கு இங்கே வாட் இஸ் Q? என்க்ளோஸ்டு த சார்ஜ், டோட்டல் சார்ஜ் நம்ம சொல்லணும். தட் இஸ் கால்டு நெட் சார்ஜ். அதை கேபிட்டல் Q நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நெட் சார்ஜ் பாருங்கள், see the diagram. அப்போ நெட் சார்ஜ் நம்ம பார்த்தோம்னா என்ன, -Q + Q அண்டு +Q. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். +Q -Q கேன்சல் ஆனால் நெட் சார்ஜ் ஒன்லி டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா 2Qங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஓகே, சாரி, 2Qங்கிற சார்ஜ் மட்டும்தான் இங்கே இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க 2Q. ஓகே, அப்போ அப்படி எடுத்துக்கொண்டு வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Q/0 ε0 here epsilon. What is the value of epsilon? That is epsilon naught into epsilon r. What is the epsilon r? What is epsilon r? That is dielectric constant அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ அந்த எப்சிலான் ஆரோட வேல்யூ என்ன, வாட்டரோட எப்சிலான் ஆர் வேல்யூ. அதர் தென் ஏர் மீடியம் எப்சிலான் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1. வாட்டருக்கு எவ்வளோன்னா 80. ஓகே, அப்போ அந்த 80 கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெட் சார்ஜோட வேல்யூ 2Q. அப்போ கேன்சல் பண்ணால் 140. அப்போ Q/40/epsilon r. This is the option B. Okay, that's all. See the question number 7. Okay, two identical conducting balls having positive charges Q1 and Q2. Two identical conducting balls having a positive charge Q1 and Q2 are separated by a center at a distance R. ரெண்டு கண்டக்டிங் பால்ஸ் எடுத்துக்கிறோம், அதில் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஒன்று Q1 அண்ட் Q2. ரெண்டை என்ன பண்ணுறோம், R டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இஃப் தே ஆர் மேட் டு டச் ஈச் அதர், ரெண்டை காண்டாக்ட் பண்ணுறோம், அப்புறம் செப்பரேட் பண்ணுறோம், திருப்பி அதே டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்ஸில் என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ திரும்ப சொல்கிறேன், ரெண்டு ஐடென்டிக்கல் கண்டக்டிங் பால்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வேல்யூ ஒன்று Q1 அண்ட் Q2. ரெண்டே R டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணுறான். ஓகே, காண்டாக்ட் பண்ணுறாங்க, திருப்பி அதே டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணுறான். செப்பரேட் பண்ணதுக்கு பின்னாடி ஃபோர்ஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ see the சொல்யூஷன். அப்போ ஃபஸ்ட்டு வித்தவுட் காண்டாக்ட், சிம்பிளாக நம்ம சொல்லும்பொழுது என்னென்னா, வித்தவுட் காண்டாக்ட், பிஃபோர் காண்டாக்டில் என்ன ஃபோர்ஸ் அப்படிங்கிறத, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ என்னங்கிறத கூலும்ஸ் லா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ யூஸிங் கூலும்ஸ் லா, தட் இஸ் F is equal to 1/4πε0 Q1 Q2/r². அந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஆஃப்டர் காண்டாக்ட் அப்புறம் என்ன ஆகும்னா, சார்ஜ் வில் பி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். when the charges spheres A and B are brought in contact, each will be attain equal charge. அப்போ ஃபஸ்ட்டு Q1 Q2ன்னு இருந்தது, இப்போ ஆஃப்டர் காண்டாக்டிங் என்ன ஆயிரும் அப்படின்னா ஈக்குவல் சார்ஜஸ் தான் இருக்கும். அப்போ ஏங்கன்னா, அப்போ Q1ஓட வேல்யூ Qன்னு எடுத்துக்கிறோங்க, Q2ஓட வேல்யூ Q தான். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் Q? தட் இஸ் Q1 + Q2/2. ஏன் சார் அப்படி எடுக்கிறோம், ரெண்டே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா தான் அப்போ A and Bங்கிற அந்த ரெண்டு ஐடென்டிக்கல் பால்ஸில் இருக்கும். இப்போ இதை அப்படி கொண்டு வந்து இப்போ தான் ஃபோர்ஸ் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்க சொல்கிறான். ஸோ அதில் அப்படியே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ Qங்கிற இடத்துல Q1 + Q2/2 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ செக் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன நடக்குதுங்க, லெஸ் வேல்யூ ஆர் ஈக்குவலாக இருக்கலாம். எது சார், ஆஃப்டர் காண்டாக்டுக்கு அப்புறம் அதே டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு ஸ்பியருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு எப்படி இருக்குன்னா லெஸ் தெனாக இருக்குது. ஃபஸ்ட் இனிஷியலாக இருந்ததை விட இப்போ லெஸ் தெனாக கம்மியாக இருக்குது. அதுதான் ஆப்ஷன் ஏ. ஓகே, தட்ஸ் ஆல். இது ஈஸியான கொஸ்டின் தான். see the next one. That is question number 8. Question number 8. Rank the electrostatic potential energies for the given system of charges in increasing order. Rank the electrostatic potential energy. அப்படின்னாவே நமக்கு ஃபார்முலா we know that is U is equal to 1/4πε0 Q1 Q2/r. இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 4 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சார்ஜஸ் கொடுத்துருக்கான் ஏபிசின்னு. அப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மேலே மேக்ஸிமம் ஜூம் பண்ணியாச்சு. அப்போ ஃபஸ்ட் என்ன, 2 சார்ஜஸ் ஒரு ஃபஸ்ட்டு ஏங்கிற அதில் எடுத்துக்குவோம். அதில் பாருங்கள், ஒரு +Q அண்டு -Q கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சார்ஜுக்கு இடையில் R டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் தட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஏங்கிற அந்த கேஸ்க்கு. அடுத்து பிக்கு கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி, தென் சி, தென் டி. ஓகே, இந்த 4 கேஸ்க்குமே இண்டிவிஜுவலாக
எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதான் இப்போ சொல்யூஷனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இட்ஸ் ஏ ஜென்ரல் ஃபார்ம், தட் இஸ் யூஸ் ஈக்குவல் டு 1/4 Q1 Q2/R. இப்போ ஒரு கேஸ்க்குமே Q1 Q2 கொடுத்துட்டா, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஏங்கிற கேஸ்க்கு பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ப்ளஸ் Q, ரைட் சைடில் -Q. அப்போ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -Q² கிடைக்கும். Q1 Q2 நம்ம ப்ராடக்ட் பண்ணும்பொழுது பை டிஸ்டன்ஸ் R. ஓகே, இது ஏங்கிற இடத்துல இருக்குது. பிங்கிற இடத்துல பாருங்கள், இப்போ என்ன, ரெண்டுமே ப்ளஸ் Q. ஓகே, அப்போ ரெண்டுமே ப்ளஸ் Q அப்படிங்கும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்கலி Q², Q1 Q2/Q². இதில் எல்லாத்தையும் இந்த 1/4 கேன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, தேர்ட் கேஸ் பாருங்கள். ஒன்று ப்ளஸ் Q, அனதர் ஒன் இஸ் ப்ளஸ் 2Q. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 2Q² வரும். அது சி கேஸ்க்கு. அப்போ டி கேஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்க, ஒன்று வந்து ப்ளஸ் Q, அனதர் ஒன் இஸ் -2Q. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2Q² வரும். கீழே டிஸ்டன்ஸ் வில் பி 2R, நாட் R. அப்போ 2R வரும், கேன்சல் ஆகும். -2ல் 2 கேன்சல் ஆனால் -Q²R அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது டியில். அப்போ டியும் ஏவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஏவோட வேல்யூ யூஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு -Q²/R. டியோட வேல்யூ அதே தான். அப்போ ஏவும் டியும் ஈக்குவல். அதுக்கடுத்து எதுனா பி, அப்புறம் சி. இப்போ பியை விட சி கிரேட்டர் வேல்யூ, ஸோ சி தான் லாஸ்ட்டு. இன்க்ரீஸிங் ஆர்டர்னா சிறுசுலேருந்து பெருசில் அரேஞ்ச் பண்ணுறோம். தட் இஸ் ஆப்ஷன் 1 ஈக்குவல் டு 4, லெஸ் தென் 2, லெஸ் தென் 3. ஓகே, தட்ஸ் ஆல். இது கொஸ்டின் நம்பர் 8. See the question number 9. Electric field, that is E vector is equal to 10x I cap. That is electric field only in x axis மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க. exist in certain region of space. எங்கே இருக்குது சார், ஒரு ஸ்பேஸில் இருக்குது. the potential difference கொடுத்துருக்காங்க, that is V is equal to V0 minus VA. the potential difference, that is V is equal to V0 minus VA. what is that, where V0 is the potential at origin, that is origin இருக்கக்கூடிய potential. VAங்கிறது என்னென்னா potential at 2 meter டிஸ்டன்ஸில் இருக்கிறது. இப்போ என்ன சார் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கேட்குறாங்க சார், ஜூல் கொடுத்துருக்குறான். அப்போ என்ன கேட்குறான், பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்குறான். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, தென் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம். சொல்யூஷன் பாருங்கள். ஓகே, எங்கேருந்து சார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டான், பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கான். ஸோ அது ரெண்டே ரிலேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் இது. தட் இஸ் E ஈக்குவல் டு -dV/dx. ஓகே, அப்போ நம்ம என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் கொஸ்டின். ஓகே, அப்போ dV ஈக்குவல்ட்டுங்கிறது என்ன, அதான் தேவை நமக்கு. அப்போ dV ஈக்குவல் டு என்ன, -E × dx. ஜஸ்ட்டு மாடிஃபை பண்ணுறேன். இப்போ dVயோட வேல்யூ கொடுத்துட்டான். என்ன சார், தட் இஸ் E × dxங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறான். நாட் dV வேல்யூ, தட் இஸ் E வேல்யூ -10 x ஆக்சிஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, 10x I cap, தட் இஸ் E வேல்யூ, dx அப்படி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எங்கே சார், V0 to VAக்கு என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ dV அப்படி இன்டகிரேட் பண்ணுறாங்க. அப்போ V0ங்கிறது இனிஷியலாக ஆரிஜினில் இருக்குது, VAங்கிறது டிஸ்டன்ஸ் 2 மீட்டர், 10 கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துருங்க. அப்போ x × dx, வாட் இஸ் தட் ஃபார்முலா, x⁴n × dx. அப்போ x²/2 அப்படிங்கிற அதே ஃபார்முலா தான் வரும். VA இன்டகிரேட் பண்ணிங்கன்னா V, லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், VA - V0. ஓகே, அப்போ 10 வெளியே வந்துருச்சுன்னா x²/2ன்னு வரும். அப்போ என்ன ஆயிருங்க, அப்போ x²/2னா எக்ஸோட வேல்யூ 2 போடுங்க. அப்போ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, இங்கே 5. அப்போ 10 வந்து இப்போ 2 / 2ன்னு ஒரு x²/2ன்னு இருக்கும். அந்த 2வை தான் இங்கே 10ஆல் கேன்சல் பண்ணுறான். ஸோ 5 வரும். ஓகே, 5x × 2² அப்பர் லிமிட்டு, அது 4ஓட வேல்யூ. ஓகே, இங்கே எங்கே சார் மைனஸ் வருது அப்படின்னா, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், -(E/dx) அந்த இதுதான் இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். VA - V0, V0 to VA கொண்டு போனது 20 வோல்ட் கிடைக்கிது. இது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. ஸோ அதான் ஆப்ஷன் சி 20 ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இட்ஸ் ஏ ஒர்க் டன். தட்ஸ் ஆல். See the question number 10. A thin conducting spherical cell of radius r
has a charge plus Q. A thin conducting spherical cell of radius R has a charge plus Q which is uniformly distributed on its surface. The correct plot for the electrostatic potential due to the spherical cell is. அப்போ ஒரு தின் கண்டக்டிங் ஸ்பெரிக்கல் செல் எடுத்துக்கிறாங்க, அதோட ரேடியஸ் ஆர். ஓகே, அதில் இருக்கக்கூடிய சார்ஜோட வேல்யூ Q, யூனிஃபார்மாக சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போ எது இங்கே கரெக்டான டயக்ராம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ சீத ஒரு டயக்ராம் நம்ம பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியுது. அப்போ பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். V இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், அதாவது V = 1/4πε0 Q/R. அப்போ Qங்கிறது யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குங்கிற, அப்போ கான்ஸ்டன்ட்டு. ஆருங்கிறது டிஸ்டன்ஸு, ஸ்பியரோட ரேடியஸ்னு வச்சுங்க, அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ V கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகணும், டிஸ்டன்ஸ் கூட டிக்ரீஸ் ஆகணும். இப்போ ஃபார் கேஸ் ஏல பாருங்கள். அப்போ பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் எங்கே சார்? ஃபஸ்ட்டு பாருங்கள் சொல்யூஷனில் பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் இன்சைட் த ஸ்பெரிக்கல் செல், ஸோ V இஸ் கான்ஸ்டன்ட். அப்புறம் செகண்டில் என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக? இப்போ செகண்ட் டயக்ராமில், ஃபஸ்ட்டு டயக்ராமில் அந்த மாதிரி இல்லை, பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் இல்லை, வேரியேஷன் இருக்குது. அட் த சேம் டைம் செகண்ட் டயக்ராம் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகுது, டிஸ்டன்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய டயக்ராம் பி. சிலையும் டிலையும் நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, இது கிராஃப் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஓகே, that's all. See the next one, that is question number 11. The 2 points, that is A and B, are maintained at a potential 7 volt and -4 volt respectively. 2 points A and B are maintained at potential of 7 volt and -4 volt respectively. The work done in moving 50 electrons from A to B. அப்போ 2 பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஒர்க் டன், எதுக்கு சார் 50 எலக்ட்ரானை மூவ் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் டன் தேவை? அப்போ we know the formula for work done, that is W = Q into V. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கான். அப்போ Qவோட வேல்யூ இங்கே டைரெக்டாக கொடுக்கல. அப்போ Q கண்டுபிடிச்சி நம்ம Wவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். தட்ஸ் ஆல். கொஸ்டின் என்னங்க, இங்கே W தான் கொஸ்டின்னு. அப்போ நம்ம என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒர்க் டன் பிட்வீன் A and B என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 - 4 கொடுக்குறான். அப்போ 11 வந்துடும். 11 வோல்ட் ஒர்க் டன் இருக்குது. என் வேல்யூ எவ்வளோங்க, எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 50. ஓகே, இதை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ டோட்டல் ஒர்க் டன் எதுக்கு, 50 எலக்ட்ரான் மூவ் பண்ணுறதுக்கு, ஏலேருந்து பிக்கு மூவ் பண்ணுறதுக்கு. அப்போ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் W = QV இஸ் த ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன். ஹியர் we know the quantization of electric charge Q = N × E. அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், V வச்சுங்க. அப்போ QVயில் Qவோட வேல்யூ தான் NE. அப்போ என்னோட வேல்யூ 50, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 50 எலக்ட்ரான் மூவ் ஆகுது. அதை ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் தெரியும், தட் இஸ் 1.6 × 10⁻−19 இஸ் த E வேல்யூ, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், இன்ட்டு ஒர்க் டன், தட் இஸ் AB ஆன ஒர்க் டன், அதை மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, தட் இஸ் 11. ஸோ இப்போ இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 8.8 × 10⁻−17 ஜூல். ஓகே, ஆப்ஷன் A. தட்ஸ் ஆல். Okay students, see the question number 12. If the voltage applied on the capacitor is increased from capital V to 2 volt, அதாவது volt to 2 volt, this is the potential difference value, V value. Okay, choose the correct conclusion. கெப்பாசிட்டரோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. Q ரிமைன்ஸ் சேம், இட் C இஸ் டபுள்டு. என்ன சொல்கிறேன்னா, Q வந்து சேமாக இருக்கும், இஸ் C இஸ் டபுள்டு அப்படிங்கிறான். அடுத்து என்ன, Q டபுள் ஆகும், அட் த சேம் டைம் Cயும் டபுள் ஆகும் அப்படிங்கிறான். தேர்ட் ஆப்ஷன், C இஸ் ரிமைன் சேம், Q இஸ் டபுள்டு. C இஸ் ரிமைன் சேம், Q இஸ் டபுள்டு. ஆப்ஷன் டி, போத் Q அண்ட் C இஸ் ரிமைன் சேம். ஃபஸ்ட்டு திரும்ப பாருங்கள், Q ரிமைன் சேம், Qவில் எந்த சேஞ்ச் இருக்காதுங்கிறான். பட் C வந்து டபுள் ஆகும் பொட்டன்ஷியலை சேஞ்ச் பண்ணுறதுனால. ஸோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் நமக்கு தெரியும். ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், தட் இஸ் Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V. அப்போ ஆட்டோமேட்டிக்காக Vயை சேஞ்ச் பண்ணால் Q சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த கேஸில் V சேஞ்ச் ஆகுது, வோல்ட்லேருந்து 2 வோல்ட் மாறுறது, ஆட்டோமேட்டிக்காக V சேஞ்ச் ஆகுது, Q சேஞ்ச் ஆகும்.
அப்போ க்யூ சேஞ்ச் ஆகும் பொழுதே ஆப்ஷன் ஏ அவுட்டு, க்யூ ரிமைன்ஸ் சேம்ங்கிறான். அப்போ இட்ஸ் ஏ ராங் ஒன். ஓகே, ஸோ அப்போ நம்ம அதை விட்டுடலாம். செகண்ட், q is doubled then c is doubled. ஓகே, அப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த parallel plate கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறாங்க, எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸுங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் சி, சாரி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வி. ஓகே, அப்போ இதில் பாருங்கள், எங்கேயோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கா? இல்லை சார், ஏரியாவையும் டிஸ்டன்ஸையும் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ சி வந்து மாறாது. அட் த சேம் டைம் க்யூவும் சேஞ்ச் ஆகாது. தட்ஸ் ஆல். ஸோ ஆப்ஷன் பியும் அவுட்டு. தேர்ட் கேஸ், சி இஸ் ரிமைன் சேம், ஏன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன். க்யூ வந்து டபுள் ஆகும். எஸ் சார். அப்போ ஆல்ரெடி வி இருக்குது, இப்போ 2Vன்னு கொடுக்குறோம். அப்போ வி இருக்கும் பொழுது க்யூவோட வேல்யூ க்யூ தான், அப்போ அதே சி தான். இப்போ வியோட வேல்யூ 2 வோல்ட்டாக மாற்றுறேன், அப்போ க்யூ டபுள் ஆகும். அப்போ சி என்னது? இட்ஸ் எ கான்ஸ்டன்ட் ஒன், ஏன்னா இண்டிபெண்ட்டு, பொட்டன்ஷியலுக்கு இண்டிபெண்ட்டு. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ கெப்பாசிட்டருங்கிறது எதை சார் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சைஸ் அண்டு ஏரியா. இது ஏரியா அண்டு டிஸ்டன்ஸ் தான். ஏ அண்ட் ஏ மட்டும்தான் சி டிபெண்ட் பண்ணியிருக்கும். நேச்சர் ஆஃப் த மீடியம் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஏ கிராஃபிக் ஜியாமெட்ரிக்கல் ஷேப் அண்டு சைஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். நாட் டிபெண்ட் அப்பான் ஏ சார்ஜ் அண்டு அனதர் ஒன் இஸ் ஏ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, இதுவே முக்கியமான 1 மார்க் தான். ஓகே, ஸோ இப்போ சி இஸ் ரிமைன் சேம் இஃப் வோல்டேஜ் இஸ் டபுள்டு. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay, see the next one. That is question number 13. A parallel plate capacitor store the charges Q at voltage V. ஒரு parallel plate capacitor எடுத்துக்கிறோம். எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் பண்ணியிருக்குன்னா க்யூங்கிற அளவுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கு. அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V. சப்போஸ் ஏரியா ஆஃப் த பிளேட் ஆஃப் கெப்பாசிட்டர் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த between the plates are each are doubled. ரெண்டையுமே டபுள் பண்ணுறோம். ஏ அண்டு டியை ரெண்டையும் டபுள் பண்ணுறோம். அப்போ கீழே இருக்கக்கூடிய குவான்டிட்டியில் எது சார் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, கெப்பாசிட்டன்ஸ், ஆப்ஷன் ஏ கெப்பாசிட்டன்ஸ், ஆப்ஷன் பி சார்ஜ், ஆப்ஷன் சி வோல்டேஜ், ஆப்ஷன் டி எனர்ஜி டென்சிட்டி. ஸோ ஃபஸ்ட் கேஸ் இப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கு வருவோம். அப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சார்? பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னு சொல்லும் பொழுது C is equal to epsilon naught A divided by D. அதான் சொல்யூஷனில் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, அப்போ ஏவையும் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், டியையும் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கேன்சல் ஆகும். ஸோ கெப்பாசிட்டன்ஸில் எந்த சேஞ்ச் இல்லை. ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ வராது. அடுத்து Q டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V. அவன் ஏரியாவையும் டிஸ்டன்ஸையும் தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பற்றி இங்கே எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ சார்ஜ் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு வி தான். அப்போ சார்ஜு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பற்றி பேசவே இல்லை. ஸோ அப்போ சார்ஜ் மாறாது. ஸோ அதுதான் க்யூ சேம். தேர்ட் கேஸ் என்னங்க? ஃப்ரம் த ஃபார்முலா ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் சி இஸ் ஈக்குவல் டு க்யூ பை வி, தென் வி இஸ் ஈக்குவல் டு க்யூ பை சி. அதான் எடுத்திருப்பாங்க. இப்போ மீடியம் சேஞ்ச் ஆகிறனால சிக்கு என்ன பண்ணுறான்? எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டியை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ விலையும் என்ன ஆகுதுன்னா அதே அளவுக்கு தான் இருக்குது, எந்த சேஞ்சஸ் இல்லை. அப்போ இது 3மே சேஞ்ச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் டி தான். ஜஸ்ட்டு நம்ம அதை டிக் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் ஆனால் அது எப்படி சார் மாறுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். சப்போஸ் இதே கொஸ்டினில் என்ன கேட்கலாம்? எவ்வளோ இப்போ இந்த மாதிரி டபுள் டைம் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது எனர்ஜி டென்சிட்டியில் எவ்வளோ சேஞ்ச் இருக்கலான்னு கேட்கலாம். அப்போ நமக்கு என்ன, அது ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வாட் இஸ் தட் எனர்ஜி டென்சிட்டி? எனர்ஜி டென்சிட்டினா என்னென்னு நமக்கு தெரியணும். வாட் இஸ் தட்? எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ கெப்பாசிட்டர். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ கெப்பாசிட்டர் டாப்பிக்கில் லாஸ்ட் பாயிண்டில் வரும். அதாவது எனர்ஜி டென்சிட்டியை வச்சு தான் ஸ்டோர் ஆகக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகுதுங்கிறத கண்டுபிடிப்போம். ஓகே, அப்போ அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்கான். அப்போ U is equal to 1/4 எப்சிலான் E0 into E square AD. ஏடிங்கிறதா வால்யூம், பர் யூனிட் வால்யூம், எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். அதை டிவைட் பண்ணணும். அப்போ ஏவோட வேல்யூ, இப்போ எனர்ஜி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், எனர்ஜி டென்சிட்டி பார்க்கல, எனர்ஜி மட்டும்தான் பார்க்குறோம். அப்புறம் எனர்ஜி டென்சிட்டிக்கு வரும். ஏன்னா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும், பரில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும், டிவிஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 டைம்ஸ் போடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது, தென் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற ஏரியாவையும் டிஸ்டன்ஸையும். அப்போ 4 காமனாக வெளியே எடுத்துகிட்டு
அப்போ 1/2 எப்சிலான் நாட் E நாட் E ஸ்கொயர் ஏடி அப்போ எவ்வளோ டைம்ஸ் இருக்குங்க 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனர்ஜி டென்சிட்டி மட்டும்தான் இந்த கேஸில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதே கொஸ்டின் அப்படி மாற்றலாம். எந்த குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுதுங்கிறது நம்ம புக் பேக்கில் இருக்குது. எவ்வளோ டைம் இந்த எனர்ஜி டென்சிட்டி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத கொஸ்டினை மாற்றலாம். ஓகே, see the next one, that is question number 14. Here 3 capacitors வந்து கொடுத்துருக்கான். This question is combination of capacitorல இருக்குது. 3 capacitors are connected in a triangle. ஒரு ட்ரையாங்கிளில் 3 capacitorsை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. shown in the figure, டயக்ராமில் இருக்க மாதிரி. the equivalent capacitance between A and C என்ன, effective capacitance A and Cல என்ன அப்படின்னு தான் கொஸ்டின். okay, see the value of capacitance value between A and B, that is 2 microfarad. See the diagram, between A and B 2 microfarad, between A and C that is 1 microfarad, between C and B and C பார்த்தீங்கன்னா that is what is that 2 microfarad. ஓகே, இப்போ எஃபெக்டிவ் எங்கே சார் அப்படின்னா A and Cல என்ன எஃபெக்டிவ்னு கேட்கலாம். இங்கே தான் கொஸ்டின். சார் 1 microfarad தானே சார் அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்ம செக் பண்ணி பார்த்து சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன காம்பினேஷன் இருக்குங்கிறது தெரியணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்ன காம்பினேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியிலிருந்து ஏ வரைக்கும் ஒரு 2 எடுத்துங்க. அப்போ இது சீரியஸில் இருக்குது. எது சார் சிபிஏ, இது சீரியஸ் காம்பினேஷன் இருக்குது. இந்த சீரியஸ்க்கு பேரலாக தான் ஏசி இருக்குது. ஓகே, என் டு என் கனெக்ஷன் வந்து அது நம்ம சீரியஸ் சொல்லுவோம். அடுத்து அக்ராஸில் இருந்தால் அது பேரலல் அப்படிமா. அப்போ என் டு என்ன இப்போ நான் சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சிபிஏ இது சீரியஸ் காம்பினேஷன். அப்போ சீரியஸ் காம்பினேஷன் இருக்கிறதுக்கான டயக்ராம் தான் ஸ்டெப் 1ல் கொடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ 2 microfarad 2 microfarad சீரியஸில் இருக்குது. எதுக்கு பேரலாக இருக்குன்னா இந்த 1 microfaradல இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சீரியஸ்க்கான ஃபார்முலா தெரியும். தட் இஸ் சி 1/CS ஈக்குவல் டு 1/C1 ப்ளஸ் 1/C2 சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி எத்தனை கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. அது CS ஈக்குவல் டு C/Nன்னு போட்டால் போதும். அப்போ சியோட வேல்யூ 2 தான் 2 கெப்பாசிட்டர்லையும். நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் தான் N. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். N வேல்யூ என்ன வரும், C/N that is 2/2 1 microfarad. அப்போ இந்த 1 microfarad, அப்போ இந்த எஃபெக்டிவ் between CBA அதோட எஃபெக்டிவ் வேல்யூ 1 microfarad. அதான் ஸ்டெப் 2. அதில் பார்த்திங்கன்னா 2 எதில் இருக்குங்க, 2 பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. அப்போ பேரலலுக்கான ஃபார்முலா CP is equal to C1 plus C2. அப்போ ஜஸ்ட் 2 ஆட் பண்ணிங்கனாலும் அது 2 microfarad. ஓகே, வாட் இஸ் தட் ஆன்சர், தட் இஸ் ஆப்ஷன் B. தட்ஸ் ஆல். See the question number 15. 2 metallic spheres of radius 1 cm and 3 cm are given charges of -1 into 10 power -2 coulomb and 5 into 10 power -2 coulomb respectively. 2 மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதோட ரேடியஸ் கொடுத்துருக்கான். டிஃப்ரெண்ட் ரேடியஸஸில் இருக்குது. தட் இஸ் 1 is 1 cm, another one is 3 cm. அந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வேல்யூ கொடுத்துட்டான். 1 is -1 into 10 power -2 coulomb, another one is 5 into 10 power -2 coulomb respectively. If these charges are connected by conducting wire, ஒரு கண்டக்டிங் வயரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் என்ன சார்ஜ் இருக்கும், பிக்கர் ஸ்பியரில் ரேடியஸ் அதிகமாக இருக்கக்கூடியதில் என்ன சார்ஜ் இருக்குங்கிறதா கொஸ்டின். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சார் பண்ணுறோம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பொட்டன்ஷியல்னு பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு விங்கிறதுக்கான ஜென்ரல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். ஏன் சார்னா அந்த தின் ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா பொட்டன்ஷியல் சேம் ஆயிரும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியணும். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் V is equal to கேங்கிறது என்னென்னா 1/4πε0 வேல்யூ. ஸோ இன்ட்டு Q/R. ஓகே, இப்போ V1னா K இன்ட்டு Q1/R1, V2ங்கிறது K இன்ட்டு Q2/R2. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வில் பி சேம். அப்போ ரெண்டு என்னது கண்டக்டிங் வயரில் கனெக்ட் பண்ணோம்னா பொட்டன்ஷியல் சேம் ஆயிரும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கே கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வருங்க, 3Q2 ஈக்குவல் டு Q1. வாட் இஸ் த கொஸ்டின்? இப்போ பிக்கர் சார்ஜ் எதுங்க,
ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கிறது பிக்கர் சார்ஜஸ். தட் இஸ் 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடியதில் என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு கேட்குறாங்க. சாரி, என்ன சார்ஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டு நெட் சார்ஜ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணும் பொழுது, எக்ஸ்டர்னலி கனெக்ட் பண்ணும் பொழுது சார்ஜ் வில் பி ஈக்குவல். அப்போ Q1 + Q2 ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு, அப்போ Q1 வேல்யூ Q2 வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது 4 × 10⁻² கூலும். அண்டு அட் த சேம் டைம் இப்போ பாருங்கள் என்ன செய்கிறாங்க, அதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் சார் Q1 + Q2வில் என்ன செய்யலாம், எங்கே கொண்டு போய் 3Q2 + Q2 Q1க்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது பாருங்கள், இப்போ Q1 + Q2 = Q1. அப்போ Q1 வேல்யூ 3Q2ன்னு கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2வில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் வில் பி ஈக்குவல் டு 4 × 10⁻² கூலும். அப்போ 4Q2ஓட வேல்யூ 4 × 10⁻² கூலும். அப்போ 4 கேன்சல் ஆச்சுன்னா தட் இஸ் Q2 வேல்யூ. இப்போ இந்த Q2 வேல்யூ எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம் சார், Q2ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுங்க, 10⁻² கூடும். இப்போ இந்த ஈக்குவேஷன் 3 கொண்டு போய் நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா Q1 தான் கொஸ்டின்னு, பிக்கர் ஸ்பியரில் என்ன சார்ஜுன்னு கேட்குறான். அப்போ Q2ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 × 10⁻² கூலும் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ திஸ் இஸ் a homework session students. In long answer, question number 20 is today homework. See the question, that is explain in detail the effect of dielectric placed in a parallel plate capacitor. In our textbook, 2 effects will be given. That is your test, that is your homework question. Okay, so prepare and write. That's all. Okay students, that's all for today. Our first lesson is over. Learn all the book back questions thoroughly. Along with this video, I hope everyone have downloaded interior question. Learn that interior question also. Okay, you might have a test in upcoming days, so prepare well guys. Thank you.